ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் டாங் டியான் ஒரு வயசான இப்போ லேடியை வந்துட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு டெலிவரி பண்ணுறவங்க போல். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இந்த ஃபுட்டை நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன்னு அவ சொல்கிறா. அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா, நான் இப்படிலாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ யார் வந்து நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணதுன்னு சொல்லி கேட்குறப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூ அங்கே இருக்கான். நான் தான் சொல்கிறான். பார்த்தா அவளோட சிஸ்டர் டியான் கூட சேர்ந்து அவன் ஒன்றா இருந்துட்டுருக்கான். அவங்க 2 பேர் வெட்டிங் வேறு பண்ணிக்கிட்டாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அடப்பாவி நம்மளுக்கு பிரேக்கப் கூட ஆகலையேடா, அதுக்குள்ளே ஏன்டா அப்படி வேலை பண்ணேன்னு சொன்னதும், நான் எப்பயுமே உன்னை லவ்வே பண்ணதில்லை, இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு அவங்க சிஸ்டர் மேலே அங்கே வந்துட்டு அந்த ஃபுட்டை தூக்கி எறிஞ்சிடுறா. அப்போ அவைவேமா அவங்க வந்து காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீலாம் வந்துட்டு உங்கள் அம்மா செத்து போகிறப்பே கூட சேர்ந்து சாகாமல் விட்டுட்டு இப்போ உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, உங்கள் அம்மா மாதிரி நீயுமே மிஸ்ட்ரஸாக தானே இருப்ப அப்படின்ற சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த ஆள் வந்து சீட் பண்ணி அவங்க அம்மாவை ஏமாத்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க போல். இத்தனை பிரச்சனையும் பண்ணிட்டு இவ்வளோ கீழ்த்தரமான ஜென்மங்க நீங்கள், நீ வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்க, அவ்வளோ மாதிரி ஒரு கீழ்த்தரமானவள் அப்படின்ற சொன்னதும் அவன் கோவப்பட்டு அடிக்க வரும்போது அப்போ அந்த பாட்டி வேகமா வந்து அங்கே காப்பாற்றிடுறாங்க. எதுக்காக நீ இப்படி வந்து வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு பேசுகிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வர்றான். அவன் பெரிய அங்கே வந்துட்டு ஒரு பிலினர் தைரியம் தான் நீ என்னோட அம்மா மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சங்க தள்ளி விட்டுறான். பேபி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு ஒரு டாக்ஸி நிற்கிறத பார்த்துட்டு இவனை பார்த்து டாக்ஸி டிரைவர்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சீப்பாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவனோட லட்சணத்தை பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட லவ்வுக்காக எப்படி வந்து ஏங்கிட்டு வீடியோ அனுப்புனான்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ வந்துட்டு பேபி இதெல்லாம் நம்பாத, அவள் பொய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் மனசுலேயும் இவளை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டது நல்லது தான், ஏன்னா இவங்க அப்பாவோட ஃபேவரட் பொண்ணு இவ தானேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவங்க ஆன்ட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பிடிச்சி போயிடுது. இத்தனை நாளாக ஒரு நல்ல பொண்ணுக்காக தான் நான் ஏன் கிட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக எனக்கு அந்த பொண்ணு கிடச்சிட்டா, என் பையனுக்கு எப்படியாச்சும் அவளை மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, உன்னோட நம்பர் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு வேமா 2 பேர் ஃபோனையுமே வாங்கி அங்கே வந்துட்டு நம்பரை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சேவ் பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஃபோனை வந்துட்டு வாங்குறப்ப அங்கே கை டச் ஆனதுமே நம்ம ஹீரோக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அவனுக்கு தலையில் அடிப்பட்டு அங்கே கண்ணுமே வந்துட்டு துணியெல்லாம் கட்டியிருக்காங்க, கண்ணு தெரியாமல் இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்போ அவன் வந்துட்டு ஒரு பென்டென்ட் கொடுத்துருந்துருக்கான், இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் நன்றியோடு இருப்பேன்னு சொல்லியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயினோட காலத்தில் அதே மாதிரி பென்டென்ட் இருக்கவுமே ஒருவேளை இந்த பொண்ணு தானே அதுன்னு சொல்லிட்டு அவன் அதை வேகமாக வந்துட்டு எடுத்து பார்த்தா அது வந்துட்டு அந்த பென்டென்ட் இல்லை, அது வேற ஒன்று. ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அவங்க அப்செட் ஆகிட்டு அவன் சாரி சொல்கிறான். நீ வந்துட்டு என்னோட பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அவங்க அப்பா கூடயும் அவ கூடயும் சேர்ந்து இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, பேசாமல் இவங்க கூட வந்துட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டேன்னா இந்த ஆன்ட்டி பாவம் இந்த வயசுலேயுமே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவருமே டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காரு, நான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ற சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனேவும் நீ இப்போ மேரேஜுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன் கூட இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுறான். நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் நான் எப்போ டைவர்ஸ் கேட்குறோனோ அப்போ நீ உடனே டைவர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணதுமே இவங்க 2 பேருமே உடனே அங்கே வந்துட்டு மேரேஜ் அங்கே பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா கால் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. வீட்டுக்கு வந்ததுமே என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்டதும் உங்களுக்கு அப்புறம் நான் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அவங்க அம்மா உடனே ட்ராமா பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை அடக்கி வளர்க்காம தான் அவள் வந்து பப்ளிக் பிளேஸில் வச்சு என்னோட பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்தியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாரு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு வந்து இப்படியே விட்டு வச்சா ஒன்றும் உருப்படாது, நான் வந்து உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ ஒழுங்காக வந்துட்டு அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் மேரேஜ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் காலத்தில் இருக்கிற அந்த பென்டென்ட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கூட போய் இருக்கிறதுக்கு நான் வெளியே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. இவளோட காலத்தில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பென்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறப்ப ஒரிஜினல் ஏன்ட்ட இருக்குது, அது ஆல்ரெடி அவட்ட இருந்து நான் திருடிட்டேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ அங்கே அவளுக்கு கொடுக்கும்போது இவளுமே மறைஞ்சிருந்து அதை பார்த்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட போய் அதை திருடிட்டு இவன் வந்துட்டு வேற ஒரு பென்டென்ட்டை வச்சுட்டா போல். ஸோ வந்துட்டு இந்த பென்டென்ட் ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா.
ஹீரோயின் காரில் போயிட்டுருக்கா. பட் வந்து அவளுக்கு ஒரு ஸ்மெல் வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. லொக்கேஷன் வேறு எங்கோ போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அந்த டிரைவர் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு நம்ம ஹீரோவுக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு லொக்கேஷனையுமே அங்கே சென்ட் பண்ணி விட்டான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கேருந்து தப்பிக்க முடியல. பாவம் அங்கே மயக்கமாயிருது அவளுக்கு. வேகமாக ஒரு கிழவியும் பிடிச்சி இழுத்துட்டு, நான் வந்து உனக்காக எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் தெரியுமா, நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அந்த ஆளுக்கு அடிச்சு விட்டதுமே அந்த ஆள் போட்டு பயங்கரமாக மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணுவேன், இன்றைக்கி பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸில் வச்சு அசிங்கப்படுத்துனதுமே அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறான். என்ன தைரியம் தான் நீங்கள் மேலே மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஹீரோயின் காப்பாற்றி வேமா அங்கே வந்து வீட்டுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். கடைசியில் இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காசு எப்படியாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு உங்கள் பொண்ணு இப்படி வேலை பண்ணிட்டு ஆளை வச்சு அடிச்சு கண்டிப்பாக நீ கொடுத்த காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பான்ற பேரில் கீழ்த்தரமாக இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை பார்த்தா ஹீரோவை பிடிச்சவங்க ஹக் பண்ணி படுத்து கிடக்கா. அவள் வந்து மார்னிங் எந்திரிச்சு பார்த்து இது என்ன வந்து இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளை ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோட்ட என்ன நீங்கள் பண்ணீங்க என்னன்னு சொல்கிறப்ப அவன் ஒரு வீடியோ காமிக்கிறான். பார்த்தா நேற்று ஃபுல்லாக அவன் பக்கத்தில் அவள் க்ளோஸாக வர ட்ரை பண்ணி இருந்திருக்கா. பட் ஹீரோ அங்கே டாக்டரை கூப்பிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே பேசாமல் தூங்க வச்சுட்டான் போல். இதுதான் நடந்துச்சு, நீ வந்துட்டு ஒன்றும் கவலையெல்லாம் படாத, உனக்கு நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஐயோ கடவுளே நான் இப்படிலாம் வேலை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே பெட்ஷீட்டை வச்சு அங்கே ஃபேஸை வந்துட்டு கவர் பண்ணிடுறேன். ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே பண்ணது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் வந்து காசை வாங்கிட்டு அவங்க பொண்ணவே இப்படி வந்து அந்த ஆள்கிட்ட அனுப்பி விட்ருக்காருன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு கண்டிப்பாக அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உனக்காக அவள் எப்படி சூப்பராக சாப்பாடெலாம் சமைச்சிட்டு இருக்கா, உண்மையிலேயே நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. நீயுமே அவளை நல்லா பார்த்துக்கணும், போய் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ அவங்க உள்ளே போனதுமே வந்துட்டிங்களா உங்களுக்காக பாருங்கள் நான் சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சாப்பாடு வந்துட்டு ஒரு விருந்து மாதிரி அவள் சமைச்சு வச்சுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. நாங்கள் உங்களுக்காக சாப்பாடு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் சூப்பர் கொடுக்கும்போது ஹீரோ நீ என்ன என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதும் கை தவறி அந்த பவுல் கீழே விழுந்ததுமே அவன் மேலே கூட்டி போயிருது. ஐயோன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போகும்போது ஆக்சிடெண்ட்டாக 2 பேருக்குமே கிஸ் ஆகிருது. நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கு பார்த்தா அதை விட பெரிய ஆக்வர்டு அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் எங்கே வந்து ஜாக்கிங்லாம் போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கேயே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளும் அங்கே பார்த்துட்டு அவன் ஹாப்பியாகிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ஆனால் அங்கே லேப்டாப்பில் ஓப்பன் ஆகிருக்கவுமே என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக அவள் வந்து ரெடி பண்ணியிருக்கா. அதில் ஒரு நோட் வேறு இருக்குது, நான் வந்து இந்த காம்படிஷனை எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும், என்னோடய ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு நான் வந்துட்டு பண உதவி பண்ணணும், மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிறது. அந்த இடத்துக்கு அந்த லூவும் அந்த டியானுமே வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க தேவையில்லாமல் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அவன் வந்துட்டு இதுங்ககிட்டலாம் போய் வாய் கொடுக்கக்கூடாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். உள்ளே போயிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. எல்லாருமே இங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்காங்க. இது லூவை பார்த்தா நம்ம தான் எப்படியாச்சும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். பட் ரிசல்ட் ஃபைனலாக வரும்போது நம்ம ஹீரோயின் தான் வின்னுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகி போயிட்டாங்க. வந்து பிரச்சனை பெருசாக பண்ணதுமே நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம், நீங்கள் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த கம்பெனி கான்ட்ராக்டுமே போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப வைரேறிய ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு வந்ததுமே இப்படி 3 டேஸில் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவோன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே குதிச்சிட்ருக்கா. பார்த்தாங்க கரண்ட் போனதுமே ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு அவள் விடவே மாட்டா. தயவு செஞ்சு இறங்குமா தாயேன்னு சொன்னதும் எனக்கு பயமாக இருக்குது, நான் கரண்ட் வந்தால் தான் இறங்குவேன்னு சொல்கிறப்ப அவன் எப்படியோ வந்துட்டு அந்த ஆன் பண்ணி விட்றான் கரண்ட்டை. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அவனை இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு வேகமாக போயிடுறா. அங்கே இவனை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். தோற்று போயிட்டோமேனு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் மரியாதை நீ என்கிட்ட விலகி ஏறு, நான் வந்து தோற்று போயிட்டேன், உனக்கே நான் இவ்வளோ வந்துட்டு சந்தோஷம் வேறு கேட்குதான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ ஏன் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட இதுக்குமே ஒரு ஐடியா இருக்குன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் நெக்ஸ்ட் டே போய் அங்கே வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகிறா. அப்போ அந்த டியான் கால் பண்ணி நீ அந்த கான்ட்ராக்டில் கண்டிப்பாக சைன் பண்ணக்கூடாது, சைன் பண்ணேன்னு வச்சுக்கோமே உன்னோட பாட்டியை நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்ககிட்ட சாரி சொல்லி உடனே அவன் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இருந்து அவங்க பாட்டியை வந்து வச்சிருக்க இடத்துக்கு அவன் போனதுமே பாட்டியை பார்த்தா அடிச்சு அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. உன் பாட்டி வந்து
உயிரோட வேணும்னா நீ வந்து நீ டவுன் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ என் வாழ்க்கையில் வந்தது தான் நீ பண்ண பெரிய தப்பேன்னு அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து எப்படியும் வந்துட்டு அவள் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணா. அவளை போட்டு அங்கே அடித்து அவளுக்கு ரொம்ப காயமாயிருது. பட் இருந்தாலுமே அங்கே பாட்டியை கூட்டிகிட்டு அவள் எஸ்கேப் ஆகி போயிடுறா. அவளுக்கு ரொம்ப அடிப்பட்டு போனதில் அவளுக்கு அங்கே மயக்கமானதுமே பாட்டிக்கு அங்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. நம்ம ஹீரோட்ட இப்படி நம்ம ஹீரோயின் மிஸ் ஆன விஷயத்த சொன்னதுமே அவன் ஃபோன் அங்கே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். லொக்கேஷனுமே கண்டுபிடிச்சி அங்கே போனதுமே அங்கே நிலைமை ரொம்பவே மோசமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோ உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தான் அங்கே வந்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஷூ கம்பெனி உங்க கூட சேர்ந்து திரும்பவுமே கான்ட்ராக்ட் போடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம போகலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போகும்போது ஆல்ரெடி அந்த லூவும் அந்த டியானுமே அங்கே தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னா இந்த கான்ட்ராக்ட் இவங்க கூட தான் போடுறதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைப்பு போல். பட் அங்கே வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுமே அது கான்ட்ராக்ட் பேப்பரான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க செகண்டாக வந்ததுக்கான சர்டிஃபிகேட். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அவங்க கூட சண்டை போட்டதுமே உங்கள் கூட நாங்கள் எப்போ கான்ட்ராக்ட் போடுறோன்னு சொன்னோம், நாங்கள் வந்துட்டு இந்த வின்னரான டேங்க் கூட தான் சேர்ந்து கான்ட்ராக்ட் போட போகிறோம்னு சொன்னதும் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு பிரச்சனை பண்ணதும் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே எந்த கான்ட்ராக்ட்டுமே பண்ணாமல் நாங்கள் விட்டுருவோம் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு பயமாயிருது. இவங்களை அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத அவங்க அசிஸ்டன்ட்மே சொல்லிடுறாங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு அங்கே வரும்போது ஸ்லிப்பாக எழுறான். நம்ம ஹீரோ வேகமாக போய் அவளை பிடிச்சி எழுறான். பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவுமே ஹீரோ அவளை போய் அப்படியே அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே அவளுமே கூட சேர்ந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அதுக்கப்புறம் தான் புரியுது 2 பேருமே அங்கே வந்துட்டு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற செட் அங்கே வந்து போகிறாங்க. அவங்க பாட்டி அவங்க அம்மாவுமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பிள்ளைங்களுமே ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் பாரு நம்மளுக்கு வந்து பேர பிள்ளைங்க பிறந்துரும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் டெலிவரி பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்கா ஒயின்னு. அங்கே வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது. அவனை பார்த்தா மேடம் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை டேங்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உள்ளே இருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோங்க வந்து எம்ப்ளாயி ஒருத்தனை பிடிச்சி வேமா அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்களா அவங்க பொண்ணோட லட்சணத்தை, அவள் ஏகப்பட்ட பேர் கூட இப்படி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ஆளை மாற்றிட்டே இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்கே பேசும்போது ஹீரோக்கு செம கடுப்பாகி போயிட்டு அவன் வெளியே வந்துட்டு என்னோட ஒய்ஃபை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை வந்துடுது. அந்த ஆளுக்கு இவருக்குமே மாற்றி மாற்றி சண்டை வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அந்த ஆளை அட்டாக் பண்ண வந்ததும் ஹீரோ வேகமாக பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டு 2 பேருமே கீழே விழுந்து இப்படியே கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. எல்லாமே கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு அந்த எம்ப்ளாயுமே வெளியே வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ மிஸ்டர் ஹாங் அப்படின்ற செட் அவங்க ஓனர் மாதிரி பேசினதுமே அசிஸ்டன்ட்மே அதே மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஷோ ஆஃபீஸில் நான் விட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டேக்கா. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே ஐயோ நான் எவ்வளோ பெரிய மனுஷன், என்னை போய் இப்படி ஸ்கூட்டியில் சின்னதாக எனக்கு கால் கூட பற்ற மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு உனக்காக இன்டர்வியூக்கு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணதில் நீ கண்டிப்பாக வின் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ இப்போ போய் வந்து உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லூ அங்கே வந்துடுறான். என்ன டார்லிங் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் உன்னை மாதிரி வெட்டி பையன்ட்ட போய் எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகும்போது இவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் அவன் பக்கத்தில் அங்கே தப்பாக நடக்க வந்ததுமே ஹீரோயின் கிட் பண்ணி விட்டான். அதில் அங்கே வந்து கீழே விழுந்து அவன் கையிலையுமே அடிபட்டுருது. கொஞ்சம் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் வந்து கால் பண்ணதுமே அந்த பர்சன் அங்கே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு கேளு, இவ வந்து பாரு இவ என்ன வேலை பண்ணிட்டா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கே வந்து நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளேருந்து வந்ததுமே அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோ தான் இந்த கம்பெனியோட பாஸைன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு அவன் வந்து ஆக்டிங் பண்ண சொல்கிறான்னு இவன் பண்ணிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நீ வந்து ஒழுங்காக இவங்களை வந்து பே பண்ண சொல்லு, எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உல்ட்டாவாக நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசினதுமே அந்த ஆளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அங்கே அரைஞ்சிடுறாரு. நீ இப்போ அவங்கள பற்றி என்ன பேசுனியோ அதெல்லாமே நீ தான் பண்ணியிருக்க, ஸோ நீ தான் வந்து பேமெண்ட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் வேறு ஒரு இடத்துக்கு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த ஹாங் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் கூட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டாங்க நீங்களா பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் நான் நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஈஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து அவன் போயிட்டுருக்கான். நான் வந்துட்டு இப்போ வந்து இங்கே ஒர்க்குக்காக வந்திருக்கேன், என்னோடய வேலையை முடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன உள்ள என்னோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
ஹீரோயின் அங்கே உள்ளே போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்குமே டக்குன்னு என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டுது. உடனே அவன் இங்கே ட்ராமா பண்ணுறான். என்னோட பாஸ் என்னை வந்து கூட வர சொன்னார், அவர் அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு மீட்டிங்காக வந்த மாதிரி அங்கே வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே வந்து அந்த காம்படிஷனுமே நடக்க போகுது. அந்த காம்படிஷனில் பார்த்தா என்ன எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன வந்து பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, எல்லாமே நல்லா தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அவளோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய தூக்கி போடுறா. ஐ திங்க் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோவுமே கிடச்சிச்சு, இங்கே பாருங்களேன், இவ தான் வந்துட்டு நேற்று எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு இருந்தா, என் செடி ஃபுல்லாமே கெட்டு போனதுக்கு இவ தான் காரணம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய தூக்கி போட்டதும் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு பட் அங்கே இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்குமே இவ இப்படி எல்லாமே வேலை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பழிய தூக்கி போட்டதும் எல்லாருமே ஹீரோயின் மேலே அங்கே வந்துட்டு நம்பிட்டு அங்கே ரொம்ப வந்து மோசமாக திட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ வந்துட்டு என்ன வேலை பண்ணையோ அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு பண்ண வேலைக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வீடியோ காமிக்கிறா. இவ தான் வந்துட்டு இது எல்லாமே எங்கள் நைட்டு போல் வேலை பண்ணியிருந்திருக்கா, காம்படிஷன்லேருந்து என்னை வெளியேற்றணும், என் மேலே பழைய போடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லிட்டு. அப்போ காட்ஸை வச்சுமே அவ்வளோ இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு ஹீரோக்கு. இவங்க அவங்க ஸ்டெப் மதரையும் அவங்க பொண்ணையும் பார்த்தாங்க வந்துட்டு உள்ள கம்பெனிக்குள்ளே போகணுன்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துட்டு வெளியே வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் என்னோடய ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்திருக்கேன்னு சொன்னதுமே உடனே அங்கே வந்துட்டு அவன் வந்து எம்ப்ளாயி மாதிரி வந்துட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அதானே பார்த்தோம், உனக்கு வந்துட்டு எதுவும் வந்து பாஸ் வந்து ஹஸ்பண்டோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டோம், உன் மூஞ்சிக்கெலாம் வந்துட்டு இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோங்க வந்துட்டு போட்டு அடிச்சிடுறான். அவங்க தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துடுது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இவர் ரொம்பவே இங்கே இம்பார்ட்டண்டான பர்சன், பாஸுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சமானவர், இவர் என்ன சொல்கிறாரோ இங்கே நடக்கும்னு சொன்னதுமே உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு எங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க பொண்ணு வந்துட்டு அவகிட்ட இப்போ ரொம்ப ஓவராக பேசினதுக்கு மண்டி போட்டு இங்கே மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னு அதான் உள்ளே நான் வந்துட்டு விடுவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் எப்படியாச்சும் வந்துட்டு போய் பேசி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான். தலை முட்டி முட்டி அங்கே 100 டைம் பண்ண சொல்கிறான். தலை ஃபுல்லாமே ரத்த வர ஆரம்பிச்சிருது. இப்போயாச்சும் நீ வந்துட்டு இப்போ என்ன போய் வந்துட்டு எங்களை மீட் பண்ண விடுவியான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் போய் நீங்கள் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, அதான் உங்கள் கம்பெனியே வந்துட்டு மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு, இப்படி வந்துட்டு டியான் கம்பெனி மொத்தமாக பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே உங்கள் அந்த மருமகள் லூ வந்துட்டு இவர்கிட்ட தேவையில்லாமல் வந்து ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், எங்கள் பாஸ்க்கு வந்துட்டு இப்படிப்பட்டவங்களை கண்டாலே பிடிக்காது, ஸோ அவர் தான் அவன் மூலமாக வந்துட்டு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டார் போல் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதெல்லாமே கேட்டு அவங்க அம்மா நீ எப்படிப்பட்ட பையனை போய் மேரேஜ் பண்ணி குடும்பம் மனதவே வாங்கிட்டேன், நம்மளோட டோட்டல் பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே கால் பண்ணி விட்டுறாரு, இப்படி லூக்கு வந்துட்டு இப்படி உன்னோட மதர் இன்லாவும் அவங்க ஒய்ஃபுமே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவன் வந்து அங்கே ரொம்ப கோபப்பட்டு அவங்கள போட்டு அடிச்சுட்டு உன்னோட கம்பெனி நாசமாக போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு என் பேரை வந்து கெடுத்துட்டு இருக்கியா, அதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நீ தான்டா காரணம் இத்தனைக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு திட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவங்கள போட்டு அங்கே பயங்கரமாக அடி வெளுத்து விட்றான். அங்கே அவளை வேற வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிச்சிடாத அப்படின்றத சொல்கிறான். நீ என் கம்பெனியில் ஒன்றும் இல்லாமல் பண்ண மாதிரி நான் உன்னையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு அவள் சொன்னதும் நீ அதுக்கு உயிரோடு இருந்தால் தானேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக எத்துன்னு எத்திட்டு இருக்கான் அங்கே 2 பேர்த்தையுமே போட்டு. அதை நம்ம பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இவன் ரொம்ப மோசமாக தான் அடிச்சிட்டு இருக்கான், என்னோட ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, நம்ம வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஒரு ரியூனியன் பார்ட்டி மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் உன்னோட ஹஸ்பண்டை பற்றி சொல்லுன்னு எல்லாரும் கேட்டதுமே என்னோட ஹஸ்பண்ட் அந்த ஷூ கம்பெனியில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அப்படின்றத பெருமையோடங்க சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு இங்கே பார்த்தியா நம்மளோட கிளாஸ்மேட் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓட லவ்வராக இருக்கா, பட் ஆனால் ஒன்றிலமே பாரு நீ ஸ்கூல் படிக்கும்போது நல்ல நிலைமையில தான் நான் இருந்தேன், ஏன் இப்படி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினதுமே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி அங்கே வந்துட்டு தலையில் ஊற்றி விட்டா. உடனே அவளோட
பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் ஆயிட்டு என்ன தைரியம் தான் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இவன் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் அந்த கம்பெனியோட சிஇஓனா, அந்த கம்பெனியோட ஒரிஜினல் சிஇஓ யார் தெரியுமான்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சனோட ஃபோட்டோவை காமிச்சதுமே இவனோட உண்மை எல்லாமே வந்துடுது. அங்கே சும்மா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே போல. அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு எப்படி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் கூட இருக்க எல்லா கனெக்ஷனுமே கட் பண்ணுறேன். இந்த ஒயினை குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஒயினை ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்தாவா அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறா. அப்போ போகும்போதே அங்கே வந்துட்டு ரொம்ப அங்கே காலெல்லாம் பெயினாக ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த போதையில் அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டே இருக்கவும் ஹீரோக்குமே அவனோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்ப பாசமாக அங்கே பேசிக்கிறாங்க. நைட் போல் அங்கே ஒரு பார்ட்டிக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். அப்போ அந்த ஈஷா வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. உன்னால் வந்துட்டு எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண முடியலையா, உன்னால் பாரு என் கிஃப்ட் எல்லாமே கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டுருக்கா. எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. பட் அவள் ஒர்க்கை பண்ணட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கா. அதுக்கப்புறம் உன்கிட்ட இன்னொரு உண்மை சொல்லவா, உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று சாதாரண வந்துட்டு டிரைவர்லாம் கிடையாது, அவன் பெரிய பணக்காரன், உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஹஸ்பண்டை பார்த்தா அவனுமே அங்கே தான் இருக்கான். அவளுக்கு புரிஞ்சுக்குது எல்லா விஷயமே. அவள் இருந்தாலுமே எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. பிறகு அங்கே அவகிட்ட அவன் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, அவன் ஒரு சாதாரண பீப்புள்ஸ் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு தான் உன்ன மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுமே அவன் உன்னை கழட்டி விட்டுருவான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அதுக்குமே அங்கே வந்துட்டு பெருசாக அங்கே ரியாக்ட் பண்ணலை. ஸோ அமைதியாக இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் போய் நின்றுட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருந்தாலும் சரி அவர் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ போட்டு கொடுத்து இழுத்து விட்டு நீ அதில் வந்து ஹாப்பியாகலான்னு மட்டும் பார்க்காத அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோட்ட இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் வேணான்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ நீ ப்ளீஸ் நில்லுன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு இவ்வளோ நேரம் எதுக்காக பொறுமையாக இருந்தேன் தெரியுமா, ஆளுகளுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டு உன்னோட மரியாதை நான் கெடுக்கக்கூடாதுன்னு தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடான ஆள் கூட எதுக்கெடுத்தாலும் பொய் தானா, நீ எவ்வளோ பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறப்ப அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லூ அதெல்லாமே அங்கேருந்து பார்த்துட்டு என் வாழ்க்கை பறிப்போன மாதிரியே உனக்கும் போச்சா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ரொம்ப மோசமாக திட்டிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்னால தான் என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன், நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறதும் தண்ணியை போட்டுட்டு ஏதாச்சும் உளராத, நீயா வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காம போன்னு சொல்கிறப்ப நான் உன்னை இன்றைக்கி கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போகிறான். ஆனால் ஹீரோ அங்கே உடலை வந்து விழுந்து அவனுக்கு அங்கே கத்தி குத்து பட்டுறது. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் முழிப்பு வரல. இப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவர் ரொம்ப அரண்டு போயிட்டு எங்கே என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் நிலைமை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும் மேடம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவன் நிலைமையை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியாது, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா நம்ம திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட லைஃப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ பக்கம் அவங்க முழிப்பு வருது. ரொம்ப நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் சமாதானமாயிடுறா. ஹீரோவுமே அங்கே சாரி கேட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் உன்ட்ட எந்த ஒரு பொய்யுமே பேச மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மாவும் பாட்டியுமே வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேருமே சும்மா சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஊரறிய முறைப்படி பண்ணவே இல்லை, நான் வந்துட்டு அவன் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் கிராண்டாக நான் வந்து வெட்டிங் பண்ணி வைக்கிறேன், பட் வந்துட்டு எனக்கு என் பையனை விட என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா இது வந்து நடக்காதுன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ வந்து ஒத்துக்கப்பா, நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்குறேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்க்க அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுட்ட அசிஸ்டன்ட் பாஸை வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றினாங்க. அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்துட்டு கண்ணு அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ இருந்து வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவர் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருந்தாரு. அதை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேலே அவர் இப்போ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது அந்த டியானா அவங்க அம்மாவுமே அதை கேட்டாங்க. ஐ திங்க் அந்த பெண்டன்ட் அவர்கிட்ட இருக்கதா தான் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய காசு பறிக்கலாம், அவரோட லைஃபையுமே நமக்கு எடுத்து விடலான்னு சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்காக ரொம்ப நேரமாக அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு வெயிட்டர் வந்து மேடம் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சாரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது அவளுக்கு சுத்த ஆரம்பிச்சிருது. நான் ஆம்புலன்ஸை கூப்பிடவான்னு சொன்னதும் இல்லை நானே போய்க்கிறேன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணா அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு அவள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட அங்கே ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களை காப்பாற்றின அந்த பொண்ணு நான் தான், நீங்கள் கொடுத்த பெண்டன்ட் பாருங்க என்கிட்ட தான் இருக்குது,
இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் அவங்க சிஸ்டரோட வேலை தான், அவள் வந்து பார்க்கல இல்லையா, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறா போல். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே ரூம்க்கு வந்து அவள் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி ஒரு நோட் எழுதியிருக்கான். நான் வந்துட்டு இந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு ஃபேக்காக தான் பண்ணியிருக்கேன் என்னோட அம்மாவோட ஹாப்பிக்காக. ஆனால் நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் ஆளை காணோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது இப்படி அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்லிடுறாரு, மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு போக சொல்லிட்டு வேமா ஹீரோயினை பார்க்க வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே தெரிஞ்சிருது. நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னதும் குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நானுமே நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுறா. அவன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் ரொம்ப கோவமாக இருக்குது, அதனால தான் பேச மாட்டான்னு சொல்லிட்டு இப்படியே ஃபோனில் வந்துட்டு அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே நிறைய நேரம் மெசேஜ் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, தன்னை விட்டுட்டு எதுக்காக வேறு ஒரு லேடி கூட அங்கே வந்துட்டு போய் இவன் வந்து இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது ஹீரோவுக்கு டவுட் ஆகிட்டு, உனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பேச முடியாமல் எப்பயாச்சும் போயிருக்கான்னு சொன்னதும் என்னோடய பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாதப்ப இதே மாதிரி தான் போச்சுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு, யாரையாச்சும் நீ காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நான் காப்பாற்றினேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்சனை, அவர் எனக்கு ஒரு பென்டன்மே கொடுத்தாருன்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நீ காப்பாற்றின அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நான் தான் சொல்லிட்டு அவளை ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோ எனக்கு கோவமாயிட்டு இருக்கு. இன்னமே அந்த பொண்ணு கூட இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்கிறப்ப நீடி அவங்க தான் சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், வேறு எதுவும் கிடையாது, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, ஒரு வேளை வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு உன்னை காப்பாற்றிருந்தேன்னா நீ வந்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு அவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ஏதாச்சும் நான் காசு கொடுத்து தான் செட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து இந்த நோட் எழுதுனேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அந்த நோட்டு வந்து நான் மேரேஜ் அப்போ வந்துட்டு எழுதுனது தான், அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கான். 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, சார் இப்படி வந்துட்டு அந்த லேடி அந்த ஏரியாவில் தான் பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்களுமே கூட சேர்ந்து அங்கே வந்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரியுமே இப்போ பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய், அதுக்கான ரிப்போர்ட்ஸுமே கிடச்சிருக்கு, நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோக்கு. ஹீரோயினோட பாட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த லேடியுமே அங்கே இருந்துச்சேக்கா, இதுக்கப்புறம் பாரு எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது, நான் வந்துட்டு ஒன்றையுமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க நின்றுட்டேக்கா, இதுக்காக நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு காசுக்காக இந்த வேலை பண்ணுறியா, உன்னோட உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. உன்னோட பற்றின நியூஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நீ எதுக்காக அப்படி காசுக்காக அப்படி வேலை பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறப்ப கடைசியில் பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, அந்த டியான் தான், அவன் ஃபேஸை சர்ஜரி பண்ணி இப்படி இந்த வேலை பண்ணியிருந்திருக்கா, அவன்கிட்ட வந்துட்டு போய் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இல்லை காசு பறிச்சிடலாம் சொல்லி ஃபேஸோட போனால் வந்துட்டு எதுவுமே நடக்காதுல்ல, அதனால தான் நம்ம ஹீரோ அந்த பெயிண்டை பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துடுறான். கடைசியில் இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது, அவங்க அப்பா எதுக்குமே லைக் இல்லாமல் போயிட்டு இவங்க 2 பேருமே கோபப்பட்டுட்டு இருக்காங்க, ஏதாச்சும் நம்ம வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. ஆல்ரெடி நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, திரும்பவுமே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் என்னோட ஒய்ஃப்காக நான் எத்தனை டைம் வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே டாக்ஸியில் போயிட்டு இருந்தா, அவளை அங்கே வந்து கிட்னாப் பண்ணி அங்கே ஒரு பர்சன் தூக்கிட்டு வந்துடுறான், வேறு யாரும் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு கிழவனுக்கு அவனை கொண்டு போய் விற்கணும்னு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அந்த ஆள்கிட்ட தான் காசுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல் விற்கிறதுக்காக. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக அங்கே வந்துட்டு அவங்கள அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினையும் காப்பாற்றி இதெல்லாமே பண்ணது அவங்க சிஸ்டர் தானே, அவளையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே ஹாப்பியாக அங்கே பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 9 months நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பிரசவ வலியுமே வந்துடுது, அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அழகான ஒரு க்யூட்டான பேபியுமே அங்கே பிறக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.